டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால மலச்சிக்கல் இருக்கலாம், இல்ல சாப்பிட்ட உணவு சரியா செரிமானம் ஆகலைன்னா மலச்சிக்கல் இருக்கும். பைல்ஸோ ஃபிஸ்டுலா பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரியான மலச்சிக்கல் இருக்கும். இயற்கையான முறையில இந்த மலச்சிக்கலை நம்ம சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? உணவுகள் மூலியமாகவே நம்ம மலச்சிக்கலை சரி செய்யறது எப்படி? சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான உணவுகள் என்னென்ன, இல்ல காய்கறிகள் சாப்பிடலாமா, பழங்கள் சாப்பிடலாமா, என்னன்றத பார்க்கலாம். பொதுவாக மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய வறண்டு தன்மையில் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடுறது ஒரு காரணம் சொல்றோம். அதாவது நிறைய பேர் நம்ம இந்த ட்ரையா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பேக்டு ஐட்டம்ஸ் சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய. இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம உடல்ல நிறைய பிரச்சனை, அதாவது ஈஸியா டைஜஷன் ஆகாம நம்ம உடலுக்கும் தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம ஒரு ட்ரைனஸ உடல்ல உருவாக்கும். அதே மாதிரி தண்ணீர் சத்து உடல்ல சரியா இல்லைன்னா, நீர் சரியா குடிக்காம இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல அதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம ஃப்ளூயிட்ஸே பாடியில இல்லாம இருக்கு, ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னாலும் குடல் பகுதியில ஒரு வறட்சி ஏற்பட்டு அதிகமான ஒரு மலச்சிக்கலை நமக்கு உண்டாக்குது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல உணவு முறைகள்ல நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக மலச்சிக்கல் இருந்ததுன்னா காலையில எந்திரிச்சோடனே கொஞ்சமா ஏதாவது நம்ம பழச்சாரோ இல்ல மூலிகை சாரோ இல்ல மூலிகை தேநீர் மாதிரி குடிக்கும்போது ஈஸியா அந்த பவல் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சரியாகுது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த டீ வகைகள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமா ஃபைபர் இருக்கக்கூடிய மூலிகைகளை சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா தனியா விதைகள், கொத்தமல்லி விதைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. குடல் பகுதியில இருக்கக்கூடிய புண்களை எக்ஸலண்டா இது சரி செய்யுதுன்னு சொல்லலாம். குடல் பகுதியில புண்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தனியா விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சலை குணமாக்குவதற்கு, ஈஸியா மோஷன் போறதுக்கும் நமக்கு இந்த தனியா விதைகள் பயன்படுது. இது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டோம்னா, சோம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சோம்பு ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும், ஓமம் 20 கிராம், சீரகம் 20 கிராம். சோ இந்த மூலிகைகள் எல்லாமே அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியதுதான். இது எல்லாமே லேசா வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வரோம், எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சம் ஆவாரம் பூவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஆவாரம் பூவுக்கு சொன்னோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை நம்ம குணப்படுத்துது. அப்ப காலையிலே இந்த டீயை குடிக்கும் போது ரொம்ப ஈஸியா நமக்கு பவல் மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். மலச்சிக்கல் தொந்தரவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுல இருந்து நம்ம விடுபடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப கார்ப்ஸ் இல்லாம, அதாவது கார்போஹைட்ரேட் டயட் நிறைய இல்லாம பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய டயட்டை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல குடல் பகுதியிலோட இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவில் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும். இதனுடைய கீரை வகைகளை சேர்த்து சாப்பிடணும். கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மலச்சிக்கலை போக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மணத்தக்காளி கீரை பயன்படும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு கீரை, புளிச்ச கீரை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கீரை வகைகள், முக்கியமாக இந்த வெந்தய கீரை, இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதனுடைய பார்த்தோம்னா இந்த சிறுகீரை கஷாயமாக நம்ம பயன்படுத்தும் போது, இப்போ பிரெக்னன்சி டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா சிறுகீரை கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சிறுகீரையை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதனோட சோம்பு, இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை ஒரு 100 ml அளவுக்கு குடிக்கலாம். இதே மலச்சிக்கல் ரொம்ப நாளா இருக்கு, எனக்கு மோஷனே போல அப்படின்னா நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு முருங்கை கீரை கஷாயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா காலையிலே நம்ம முருங்கைக்கீரை ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்து போட்டுட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும்.
இதனோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பு சேர்க்கணும். சோம்பு, இந்த முருங்கை கீரை ரெண்டுமே நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துடணும். இதுல ஒரு 10 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்கணும். சேர்த்து இதை காலையிலே நம்ம இந்த முருங்கைக்கீரை கஷாயத்தை குடிக்கும் போது மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இப்போ அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 முறை நமக்கு மோஷன் போறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை கஷாயத்தை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு குறைய ஆரம்பிக்குது. இதை தாண்டி வேறு உணவுகள் சொல்லும்போது வெஜிடபிள்ஸ்ல நமக்கு நார் சத்துக்கள் நிறைய இருக்கு. இப்போ இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சிறுதானிய உணவுகள், கேழ்வரகு, கம்பு, திணை, சோளம், குதிரைவாளி, இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை நம்ம பயன்படுத்திட்டு ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்தும் போதும் நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம நிறைய பேர் இந்த திரிஃபலா சூரணம் பயன்படுத்துவீங்க, நிலாவாரை சூரணம் பயன்படுத்தலாம். இதே மாதிரி நம்ம இரவு நேரத்தில் அந்த வெந்நீர்ல கலந்து இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு இந்த நிலாவாரை பொடியோட சீந்தில் பொடியும் சம அளவு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் ஈஸியா நமக்கு அந்த பவல் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நைட்ல சரியா தூக்கம் வரல, அடிக்கடி யூரினேஷன் போறேன், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அந்த நிலாவாரை பொடி இருக்கு இல்லைங்களா, அதனோட நம்ம கொஞ்சம் பாதி அளவுக்கு சீந்தில் பொடியும் சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம இரவு நேரத்துல அந்த வெந்நீர்ல கலந்து குடிக்கும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா ரொம்ப எளிமையாக அது எப்படி கையாள்வது அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். நிறைய பேருக்கு இந்த காலையில நான் சொன்ன இந்த டீ வகையும் இந்த காய்கறி வகையும் நம்ம பயன்படுத்தினாலே போதும். அதே மாதிரி எளிய சித்த மருந்துகளும் நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த மருந்துகளை நீங்க பயன்படுத்தலாம். இந்த மெடிசன்ஸ் நீங்க சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குனாலும் அதை சரி செய்யறதுக்கும் இந்த மருந்துகள் நமக்கு மூலிகைகள் பயன்படுத்துன்னு சொல்லலாம். இந்த பதிவில் மலச்சிக்கலுக்கான எளிய தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.